ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருப்பாங்க. அது கிராஸ் கட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரைட் கட்டு. அதாவது சிம்பிளாக நார்மலாக போடுவோம் இல்லையா, 3 டாட்டு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு லைனிங்கு, ஒரு நார்மல் ப்ளவுஸு கட்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங்கு, இது வந்து நார்மல் ப்ளவுஸ் 1 மீட்ரு. பிளாக் கலர் ஸ்க்ரீனும் பிளாக் கலரில் இருக்குது. அதனால் நான் மேலே இந்த போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு தான். இது ஆல்ரெடி நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருப்பாங்க. அது கிராஸ் கட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரைட் கட்டு. அதாவது சிம்பிளாக நார்மலாக போடுவோம் இல்லையா, 3 டாட்டு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு. இது 1 மீட்ரு எடுத்துருக்கோம். கீழே சாரி சம்பவமாக எடுத்து விட்டுக்கிறேன். இது லைனிங்க்கும் நம்ம ஃபேப்ரிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக்கு, இது வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டு. இவ்வளோ அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஓகேவா? ஆனால் நம்ம லைனிங் ரெண்டுமே சேம் தான். லைனிங்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கும் சேம் தான். அதனால தான் சரி இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஒரே அளவு, வேறு வேறு அளவாக இருந்ததுன்னா நம்ம மாற்றி கட் பண்ணோம். ஒரே அளவு தான், அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு தான். இப்போ இந்த 2 ஆம் சென்டர் முடியுது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு குத்திக்கிறேன். அயன் பண்ணுறோம். நீங்கள் வந்து கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அயன் பண்ணிவிட்டு பண்ணணும். இங்கேயும் நான் பின் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மெயின் கிடையாது, ஓகேவா? இது வந்து நார்மலாக ஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணுறது. ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டு பேக்கு சேமாக இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் பிகினராக ஃபஸ்ட்டு கட் பண்ணுறனாலும் சரி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேலே வந்து ஷோல்டர் ஃபினிஷ் ஆகிற இடத்துக்கிட்ட ஒரு இன்னும் இங்கே வந்து ஆம்கோல், அதாவது எங்கேயுமே வந்து தனியாக போகக்கூடாது. அதுக்காக நம்ம லைட்டாக அயன் பண்ணிட்டோம்னா இது இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து லைனிங் வந்து சரிசமமாக இல்லை, ப்ளவுஸ் பிட்டு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். இது 1.5 இன்ச்சு ஸ்கேல் தான், அதே அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒன்றரை இன்ச்சு ஸ்கேலு, அதனால் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா அளவு ப்ளவுஸ் தான் நம்ம வந்து வச்சு பண்ண போகிறோன்றதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் டேப்பே தேவைப்படாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட அளவு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட சரி சமமாக எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? இது கோடு இருக்கிற இந்த கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இந்த கோடு இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு சரி சமமாக இங்கே கொஞ்சம் கிராஸில் தான் இருக்கும். அதாவது இங்கே வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த இடம் வந்து லைட்டாக கிராஸ் இருக்கும். அதனால் இதை பிடிச்சி இங்கே இழுக்காமல் அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஷோல்ட்ரு இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு, இங்கே ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு. இது எல்லாமே நம்ம ரெடி அளவு எடுக்கிறோம், ஓகேவா? ரெடி அளவு எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த மெஷர்மெண்ட்டு. இதான் நம்ம வந்து ஹைட்டு மார்க்கு. இங்கே நெக்கு, இங்கே ஷோல்ட்ரு, இங்கே ஆம்கோல் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஹைட்டு மார்க் பண்ணுவோம்ல, அதில் ஒரு கோடு போட்டுட்டு மேலே நீங்கள் 1/2 இன்ச்சு இல்லைன்னா கால் இல்லை அரை, அது உங்கள் விருப்பம். எனக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் தேவையோ அவ்வளோத்துக்கு நான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.5 இருக்குது, போதும். 2.25, ஒரு 1/4 இன்ச்சு வந்து 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விடலாம். நீங்கள் எப்படி ஸ்டிச்சிங் கொடுப்பீங்களோ, கிளாத் கொடுப்பீங்களோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கணும், ஓகேவா? இது ஸ்டிச்சிங்கோட எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது 5.5 தான் உங்களுக்கு. இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம ஆமு எண்டாச்சு, ஓகேவா? அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் போட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்க கொள்ள எல்லாமே வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஹிப்பு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே மார்க் பண்ண வேணாம். பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் இங்கே 1/2 இன்ச்சு விட்டு அந்த ஷேப் பண்ணி அதெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு நேரத்தை போல் உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணுன்றப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? 1.25 இன்ச்சுக்கு வந்து நான் ஆம்கவு கொடுத்துக்கிறேன். இந்த 2க்கும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்சு கவர் இருந்ததுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நான் கையால் எப்படி வரைஞ்சேன்னு பாருங்கள். அங்கேருந்து இங்கே லைட்டாக கவு ஃபினிஷ்டு. நம்ம இதை முடிச்சிட்டோம். இங்கே நெக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு அதை பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு
ஒரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த பக்கம் எடுக்கிறேன். போட்டு அதாவது இங்கேருந்து பிடிச்சிட்டு வராமல் இங்கே பாதியில் இதிலேருந்து பிடிச்சிட்டு வரணும். அப்போ தான் நெக் வந்து பார்க்கறதுக்கு பின்னாடி நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படி பெண்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரவுண்ட் ஷேப்பு அதுனா கரெக்டாக உள்ளே போய் நிற்கும். இதுனா கொஞ்சம் அடியில் மட்டும் அகட்டி கொடுக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கீழே வந்து நம்ம சரி இல்லாமல் வச்சுருந்தோம் இல்லையா, சரி சமமாக இல்லை அப்படின்னு அதை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சுற்றி கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிறனால நம்ம கட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் தனித்தனி அளவாக இருந்ததுன்னா, இல்லை நெக் ஷேப் வேறையாக இருந்ததுன்னா, நெக்கு மார்க் பண்ணுறது மட்டும் நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ணணும். ஒரே நெக் சேம் நெக்காக இருக்கிறனால நம்ம வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது லீஃபோ டைமண்டோ எந்த நெக்கு போடுறீங்களோ அதை வந்து தனியாக மார்க் பண்ணி பண்ணணும். ஓகேவா, ஃபினிஷ். இந்த இடத்துக்கிட்ட இந்த 1.5 இன்ச்சு கொடுத்துருந்தோம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு. இந்த நாச்செல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும்போது நாம் எந்த இடத்துக்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணுன்றது தான். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து அளந்து ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ நான் வந்து இதில் பிளாக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடறேன். இப்போ சேம் இந்த சைடு கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த கட்டிங் முடியுதல்ல அந்த இடத்துல பண்ணணும். இந்த பீஸை வந்து நம்ம பட்டி பீஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா, கரெக்டாக இங்கே முடிகிற இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு அதனுடைய ட்ரேஸை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு தேவையான அளவெல்லாம் நம்ம பேக்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் அப்படியே கட் பண்ணிடாமல் நம்ம மார்க் பண்ணிவிட்டு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, இன்கேஸ் ஒரு 1/4 இன்ச் கூட டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு மார்க், அவ்வளோதான். நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி எடுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மார்க். ஓகேவா, இந்த இடத்துல 2.25 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு 2.25 இருக்குது. பேலன்ஸ் வந்து 2.25 ஷோல்டர் அது இருக்கான்னு பாருங்கள். 3 கிட்ட வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரைட் கோட் போட்டுட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் 1 இன்ச்சு. எப்பயுமே ஒரு போர்ஷனை எடுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு ஆர்ம் குடஞ்சிட்டேன் 1 இன்ச்சுக்கு. அதே மாதிரி ஷோல்டரும் நெக்கும் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் நமக்கு இனிமேல் தேவையில்லை. இந்த பக்கம் கொக்கி இருக்குது. இது வந்து எங்கள் மாமா ஒய்ஃபோடது, கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது நான் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, மேலே 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டேன். இப்போது கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போது இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் குடஞ்சாலும் குடஞ்சிக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சென்டர் கரெக்டாக அந்த ஷோல்டர் முடிகிற இடத்துக்கிட்ட இப்படி இங்கே முடியுது பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட இப்படி சென்டராக பிடிச்சிட்டு இங்கே டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட சென்டராக பண்ணிக்கணும். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு பிடிச்சி இழுக்கலாம் கூடாது. நார்மலாக ஒரு மார்க்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா ஏற்கனவே நம்ம 1/2 மேலே விட்டுட்டோம், மேலே கீழே மட்டும் 1/2. இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அதில் ஒரு சின்ன பின், அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த சைடு டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த சைடு மடிக்க கொஞ்சம் உள்ளே போகும் இல்லையா, அதனால் அங்கே மடிக்கிறது போக இந்த இடத்துக்கிட்ட டாட்டு இந்த இடத்துக்கிட்ட வருது. ஓகேவா, அதாவது இதனோட ஹைட்டு, இது வந்து இதனோட ஹைட்டு. இன்னும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணல, ஜஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஆல்ரெடி 1/2 இன்ச்சு நம்ம மேலே விட்டாச்சு. இதில் இங்கே இந்த இடம் ஃபினிஷ் ஆகிற இடம். ஓகேவா, இங்கே
கீழே பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு, மேலே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு, அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பிடிக்க போகிறீங்க, எவ்வளோ ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1 இன்ச் இருக்குது. அதே 1 இன்ச்சை இந்த சைடு மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதனோடது வந்து 2 இன்ச் இருக்குது. கரெக்டாக இங்கே வச்சு 2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு இதனோடது 1 இன்ச்சு. இது வந்து சென்டர் டாட்டோட இது வந்து சைடு டாட் இந்த இடத்துல முடிய போகுது. ஓகேவா? நம்ம இங்கே முடிச்சுட்டு 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, ஜஸ்ட்டு கர்வ். அவ்வளோதான். ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 3வது டாட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்போவே பண்ணணும்னா இங்கே பாருங்கள், 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா 3வது டாட்டு தானே வந்துடும். நம்ம இந்த இடத்துல தான் பிடிக்க போகிறோம். நான் எப்பயும் என்ன பண்ணுவேன், இந்த 2 டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2யும் ஒன்றா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல பாயிண்ட் வருதோ அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா இது மாதிரி 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு முக்கோணம் போட்டு 3வதாக ஒரு டாட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் அவங்களோட பஸ்ட் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு, அதாவது எப்படின்னா எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஏதாவது இங்கே இழுக்குது இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த ஷேப்பில் பண்ணணும். இவங்களுக்கு தேவையில்லை. இன்கேஸ் சொல்கிறேன், இன்கேஸ் இந்த இடத்துட்ட ஃபஸ்ட்டு கொக்கி மாட்டும் போது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ எங்கே மார்க் பண்ணோமோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முடிஞ்சது. ஓகேவா? ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது டாட்டு. இங்கே பாருங்கள், மேலே 1/2 இன்ச் போயிடும். அதனால் கரெக்டாக அந்த லைனில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு ஒரு நாச்சு போட்டாச்சு. இதுதான் 3வது டாட்டு. ஓகேவா? இப்போ இப்படி வரும். அதுக்கு தான் சொன்னேன், ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம 3வது டாட்டு பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு பின் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அதே போல் இந்த டாட்டுக்கும் ஒரு பின்னு. நான் 3வது டாட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேலே இருக்கிறது நமக்கு இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு 2ம் சரிசமமாக இருக்கணும். இது மாதிரி கட்டிங் போடும்போதே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துட்ட ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும். ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டே இதை விட்டுட்டு இங்கே டாட்டை சென்டர் டாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துட்ட. ஓகேவா? இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்படி பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச் பண்ணோன்னா இப்படி பண்ணுவோம். ஓகேவா? அதே போல் தான் இந்த ப்ளவுஸ்லேயும் பண்ணிக்கணும். அது ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பட்டி. உங்கள் நார்மல் பட்டி தான். கப் ஷேப்பு பர்ஃபெக்டான கப் ஷேப்பு பட்டி கிடையாது. அதனால் நான் வந்து இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே 2 வச்சோம் இல்லையா, அந்த 2ஐ இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவு இருக்கு இல்லையா, அதில் நம்ம 1 இன்ச்சு லெஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே டாட் பிடிச்சிருப்போம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 இன்ச்சு லெஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இங்கே லெஸ் பண்ணி தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்கே 2 மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக பெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு எந்த கப் ஷேப்பு வந்து ரொம்ப, அதாவது பர்ஃபெக்டாக கப் ஷேப்பு வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அடுத்தது மார்க் பண்ணும்போது தான் தெரியும். இது வந்து நார்மலாக நம்ம கப் ஷேப் இல்லாமல் நார்மலாக பட்டி வந்து கட் பண்ணுறது. அதுக்கு நான் கட் பண்ணிட்டேன். இந்த சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணுன்றதையும் ஒரு நாச்சு போட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா இது மாதிரி டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணோம், எது ரைட் சைடுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. நான் பிளாக் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேவா?
இந்த சைடு ஃபோல்டிங்கு, இந்த சைடு 4 பீஸு. ஒரு பீஸ் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கும், நம்ம அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து சரிசமமாக இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. நான் 1.5 இன்ச்சுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த மடிப்பு ஸ்லீவோட மடிப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் திக்காக கேட்டிருக்காங்க. அதனால் 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவில் பேக் போர்ஷனை எடுத்து அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் வந்து உள்ளே போய் மாட்டிகிட்ருக்கோம். அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு லைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வந்து சரிசமமாக இப்படி தள்ளி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த 1.5 இன்ச்சு இல்லாமல் இங்கே மேலே இந்த இடத்துல முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அப்புறம் கரெக்டாக சென்டரில் இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டு முடியுது பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். இது நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரெடி அளவு. அப்படியே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹைட்டு 1 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் இங்கே எவ்வளோ கேட்குறாங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு மற்றதெல்லாம் மார்க் பண்ணணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த 3 லைனையும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன நாச்சு, இங்கே முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு, இங்கே சென்டரில் ஒரு நாச்சு. இப்போ இதை சரி 2ஆக பிரித்து போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக, அதாவது இதுதான் சென்ட்ரு ஓகேவா, இந்த இடத்துல கொஞ்சமாக விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட இல்லையா, அது மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வரும், அவ்வளோதான். லைட்டாக எஸ் ஷேப்பில் வரும். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை அப்படியே இது மாதிரி ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்காக ஒரேடியாக பிடிச்சிடக்கூடாது, கரெக்டாக 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு, ஏன்னா ஃப்ரண்ட்டுன்னு நம்ம வந்து காமிக்கிறதுக்கு. சப்போஸ் தெரியலனா இது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்டிச் பண்ணும்போது 2 எழுத்தும் ஒரே இடத்துக்கிட்ட வந்து மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, பட்டி முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளோ பேலன்ஸ் கிளாத் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பேலன்ஸ் கிளாத் லைனிங்கில். இப்போது இதில் தான் பட்டியும் கிராஸ் பீஸும் நம்ம ரெடி பண்ண வைக்கணும். ஓகேவா, இது பண்ண முடியாது. ஓகே, இதை வந்து பீஸாக இருக்குது, அதை வந்து இங்கே சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து ஐப்பட்டிக்காவது ஊப்பட்டிக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பீஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்போது இதை ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். குசுறாக இருக்குது. இப்போது இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஷேப் பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க சென்டராக. எந்த சைடு நீளம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு கரெக்டாக 1.25 இன்ச்சு பண்ணிக்கிங்க. பிகினராக இருந்தாலும் சரி, நல்லா ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்க இருந்தாலும் சரி, 1.25 இன்ச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும், எந்த பிரச்சனையும் கொடுக்காது. 1 இன்ச்சுலாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா கூட ப்ளவுஸ் தைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, போதும். அவங்களுக்கு நெக்கு சின்ன நெக்குன்றதுனால இது போதும். இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த பீஸை கூட 2ஆக கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி ஐப்பட்டி இல்லை ஊப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம வந்து எந்த பீஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சேம் கலர்லேயே நம்ம வந்து கொடுக்கணும். வேறு கலர் வந்து சப்போஸ் என்னடா அது குட்டி குட்டியாக இருக்கே, இந்த துணியை கட் பண்ணி போட்டால் என்ன ஆகும், எப்படி பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. முடிஞ்ச மட்டும் கஸ்டமர் கொடுக்குற கிளாத்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் மார்க் பண்ணது எல்லாத்தையுமே கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு, சிம்பிளான ஒரு ப்ளவுஸும் இருக்குது, லைனிங் ப்ளவுஸும் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு லைனிங்கில் வச்சு ட்ரேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த கட்டிங் வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வர ஆர்டர்ஸை வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் நான் தனித்தனியாக எதுவும் பண்ணலை. எனக்கு வர ஆர்டர்ஸு, அதுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறேன்றதை வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். சில பேர் கேட்டாங்க, இன்ஸ்கர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க 4 இன்ஸ்கர்ட்டு. அது எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா அதில் ஒரு கட்டிங் பண்ணிட்டு பிரிச்சுட்டு
மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் 20லேருந்து 30க்குள்ளே வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வாங்க முடியாது. நீங்கள் வந்து இப்போது நான் இந்த நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் 90 ருபீஸ் வாங்குகிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறேன், இப்போ தான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 80 ருபீஸ் வாங்கிக்கிங்க. அப்புறம் போக போக நீங்கள் வந்து 1 இயருக்கு ஒன்ஸு ஒரு 10 ருபீஸு இல்லை 20 ருபீஸ் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.